வருகை தந்திருப்பவர்கள் இமானுவேலை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டால் நல்லது. பொதுவாக நம்முடைய அன்பிற்குரிய தோழர் இளங்கோவனை தவிர வேற யாரும் அவனை அதை பற்றி பேசலை. எல்லாம் ஒரு மரணம் அடைந்தார்னாலும், ஒரு ஆள் செத்து போயிட்டாருன்னு சொன்னாலும், எப்படி செத்தாரு, எப்படி மரணம் அடைந்தார்? ஒரு கொலகாரப்பே கொன்னுட்டேன். எப்படி கொன்ன? ஒரு பஞ்சாயத்து கலெக்டர் கூட்டி இருக்கிறாரு, அதில் டிஐஜி இருக்கிறாரு, எஸ்பி இருக்கிறாரு, மற்ற வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அதில் அந்த அமைதி கூட்டம் என்று சொல்வார்கள், பீஸ் மீட்டிங். எதுக்கு? ஒரு கலவரம், ஒரு மோதல் என்றால் இந்த அரசு என்ன செய்யும்னா சில அதிகாரிகளை கூப்பிட்டு அதை போய் கொஞ்சம் அமைதிப்படுத்துங்கள் என்று சொல்லும். அவர்கள் ஒப்புக்கு சப்பானியாக என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, இப்படி செய்ய அப்படின்னு 2 பேரையும் கை குலுக்க விட்டுட்டு போயிடுவான். அவ்வளோ முடிஞ்சு போருமா? ஆனால் இவங்க பெரிய அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற அந்த அமைதி கூட்டத்திலே சில வாதங்கள் நடக்குது. உங்களுக்கு முத்துராமலிங்கம், நான் தேவர்னு சொல்றதில்லை, ஏன்னு தெரியுமா? தேவர் என்றால் உயர்ந்தவன், மரியாதைக்குரியவன், வணக்கத்திற்குரியவன். ஆனால் அந்த ஆள் அப்படியெல்லாம் இல்லை. சித்தர்ன்றான். எனக்கு ஒரு ஆள் முக்குளத்தூர் தரப்புல இருந்தே இந்த என்னத்தை சொல்றது மீடியாவில் யூடியூப்ல அனுப்பியிருக்கிறார். என்னன்னா, சித்தர் என்றால் ஜீவ சமாதி அடைய வேண்டும். அவர் ஏன் புதைச்சாங்க கேட்குறாரு. சித்தர் என்றால் அவர் சமாதியில் அடைஞ்சிருக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் இவங்க பெரிய அரண்மனை, ஜமீனு, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றார்களே, நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடினோம் என்றார்களே, சுதந்திரத்துக்காகத்தானே போராடி 40 ஆண்டுகள் தண்டனை பெற்று சிறையிலிருந்து வெளியே சோத்துக்கு வழி இல்லாமல் பலசரக்கடை வைத்து பிழைப்பு நடத்தினார் பாபு சிதம்பரம் பிள்ளை. அவருக்கு ஏதாவது பண்ணேவாரா? என்னடா அவங்க தேசப்பற்று, என்னடா அவங்க சுதந்திர போராட்டம் கேட்குறான். முக்குளத்தோரே கேட்குறான். அது மட்டும் அந்த ஆளு என்ன பண்ணியிருக்காருன்னா, எசமேன்னு தான் சொல்லணும் அந்த ஆளை. எசமே அம்மா பயல்களை பூரா ஒருங்கிணைக்கணும். எசமே அம்மா பயன்னு ஆடுறான். கள்ளர் மறவர் அகமுடையற நம்ம ஒருங்கிணைக்கணும். யாரா பெரிய கேணப்பயலா இருக்கிற? மறவங்க தாண்ட இந்த நாட்டை ஆண்ட பரம்பரை. கள்ளஞ்ச களவாணி பயில்கடா. அகமுடையர் சேதுபதிகளுக்கு அடிமையாக இருந்த எடுபிடி வேலை செய்தவர்கள்டா. அவங்களும் எப்படி நாம முக்குளத்தோர்னு ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொன்ன ஆள் தான். அதனால தான் முதல் நாள் பீஸ் கூட்டத்தில், அந்த அமைதி கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, கலெக்டர் கேட்குறாரு, நீங்கள் என்ன நடந்தது, நீங்கள் என்ன நடந்தது, நாம் அமைதியாக இருக்கும்படியாக நீங்கள் ஒரு கூட்டறிக்கை வெளியிட வேண்டும். அதனை பார்க்கிற மக்கள், சரி தலைவர்கள்லாம் இதை அமைதிப்படுத்த விரும்புகிறார்கள் என்று அமைதியாவாங்க, கலவரம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் ஒத்துக்கிறல. ஏன்? நான் பெரிய தலைவர், 3 முறை எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருந்து ஒரே நேரத்தில் எம்எல்ஏ எம்பி 2லையும் வெற்றி பெற்ற ஆளு. என் பின்னால கோடிக்கணக்கான என் மறவர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சின்ன பையன் இவங்கெல்லாம் எனக்கு சமமா கையெழுத்து போடுறதுக்கு நான் அனுமதிக்க முடியாதுன்றாரு. அப்ப இமானுவேல் சொல்றாரு, ஓ உன் ஜாதிக்கு நீ தலைவர், என் ஜாதிக்கு நான் தலைவர்ன்றாரு. சரிதானே? என்ன எவனாவது தப்பு சொல்ல முடியுமா? இல்ல அவமரியாதையை நினைக்க முடியுமா? இதைத்தான் கேட்டார். உன் சாதிக்கு நீ தலைவர், என் சாதிக்கு நான் தலைவர். அது மட்டும் இல்லாமல் அந்த என்ன சொல்றாருன்னா, இந்த அறிக்கையெல்லாம் போட்டு அனுப்பணும்னா அதை படிக்க மாட்டாங்க, எல்லாம் தற்குறிப்பேர் வழிகள் அப்படிங்கிறாரு. உடனே இமானுவேல் சொல்றாரு, உன் ஜாதியில நீ ஒருத்தந்தான் படிச்சவன், என் ஜாதியில நிறைய படிச்சிருக்காங்கன்றாரு. இப்படித்தாங்க நடக்குது. அப்படியா படிச்சீங்களா அப்படிங்கிறாரு. மறுநாள் அவர் வெட்டி கொல்லப்பட்டார். 24 மணி நேரம் ஆகவில்லை இந்த பேச்சு முடிஞ்சு. அப்ப இந்த ஆள் எப்படி சுதந்திர போராட்ட தியாகி, சமத்துவத்துக்காக பாடுபட்டவன். அது மட்டுமல்லாமல் காமராஜர் நாடார் சாணான்னு சொல்லுவாங்க. அவங்க கீரை விற்பாங்க, பேரிச்சம்பழம் விற்பாங்க, கருவாடு விற்பாங்க. அது வியாபாரம் எல்லாம் தான் விற்றுவாங்க. அந்த காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்.
அந்த ஆளை இந்த ஆளு வந்து ஒரு நல்ல மரியாதையான வார்த்தையிலே சொன்னதில்லை. எச்சிப்பீடி குடிச்சவன், என் செருப்பை தூக்கி கொண்டு திரிந்த ஒரு கபோதி, கீரை வித்தவன், இப்படியெல்லாம் சொல்லி அது மட்டும் இல்லை. சொல்றான், பருத்தி விதைக்கிறது நாம, பருத்தி பயிரிடுறது நாம, எங்கோ இருக்க விருதுநகர் சாணான் வந்து அதுக்கு விளை வைப்பதா? எந்த நாடாத்தி, எந்த சாணாம்பொம்பளை களை எடுத்தா, எந்த சாணாம்பொம்பளை பருத்தி எடுத்தா என்று சொல்லக்கூடிய ஆள். எவனையும் அந்த ஆளு மரியாதையோடு பேசுனதே இல்லை. ஆனால் ஒரு 32 வயது இளைஞர் இவருக்கு சமமாக இருந்து இவர் பேசுகிற போது, யூ ஷட் அப், பெருமாள் பீட்டர் பேசட்டும் அப்படின்னு சொல்றார். பெருமாள் பீட்டர் தலைவர், அந்த அமைப்பினுடைய செயலாளர் இமானுவேல் சேகரன். அப்போ அவர் பேசட்டுமா, நீ பேசாத சின்ன பையன் அப்படின்றாரு. யூ ஷட் அப்ங்கிறார் அந்த ஆளு. உடனே நம்ம யூ ஷட் அப் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அந்த ஆள் தாங்க முடியல. கூட்டம் முடிஞ்சு வெளியே வரும்போது தலைவர் பெருமாள் பீட்டர் ஒரு சமாதானம் பண்ணலான்னு பின்னாலே போறாரு. ஐயா, எங்க ஆளு வந்து ஒரு இளைஞர் துடிப்பா சொல்லிட்டாருலாம் மனசுல வச்சுக்காதேங்க. சமூகம் அமைதியாக கலவரமின்றி வாழ்வதற்கான வழிவகைகளை நம்ம ஏதாவது செய்வோம், அப்படி பேசலாம் சொல்லலாம்னு போறார். பின்னாலேயே அந்த ஆள் கூட வந்தவங்கிட்ட, ஒரு பள்ளப்பயல என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்கீங்களா, நீங்களாம் மறவங்களான்னு கேட்கிறார். இதாங்க நடந்தது. மறுநாள் அவரு பாரதியாருடைய நினைவு நாள், செப்டம்பர் 11. அதனால இவர் பாருங்க, அவர் 32 வயது இளைஞர் 2 இடத்துல பாரதியார் விழாவில் கூப்பிட்டுருக்காங்க. யமனேஸ்வரம் என்று பரமக்குடியில வைகை ஆற்றுக்கு அந்த புறம் இருக்கு ஒரு ஊர், அங்க கூப்பிட்டுருக்காங்க. இங்க பரமக்குடியில ஒரு பள்ளிக்கூடத்துல பாரதியார் விழா, அதுக்குள்ள அவர் யமனேஸ்வரத்துக்கு போயிறாரு. போயிட்டு அப்புறம் கூட்டமெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அமிர்தம் கிரேஸ், அதான் அவருடைய மனைவியின் பெயர். அந்த அம்மா, என்ன நடந்தது, ஒன்றும் சொல்லாமல் போகிறேங்க அப்படின்னு. காலையில் சொல்கிறேன், எனக்கு முத்துராமலிங்கத்துக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைன்ட்டு போயிடாரு. போய் சாப்பிட்டு போய் அவர் எப்போவுமே இந்த டிஎல்சி அந்த சபையினுடைய செயலாளர், எனவே அந்த சபை கிறிஸ்தவ சபையினுடைய பாஸ்டர் அவருடைய வீட்டுக்கு மாடியில் தான் அந்த இவருக்கான அலுவலகம் இருக்கு. அப்ப இவரோடு சந்தானம் என்று ஒருவர் இருப்பார், அவருடைய உதவியாளர் மாதிரி, உறவினரும் கூட. 2 பேரும் போறாங்க. சுந்தரவாத்தியார் என்ற ஒருத்தர் கர்மல்காரர் இருக்கு. கர்மல்னா அங்க இருக்கிற ஒரு ஊர். அப்போ வந்து 3 பேர் டீ காஃபி குடிச்சிட்டு, இவர் எப்போ சிகரெட் பிடிப்பார், பெர்க்லி. அந்த காலத்தில் பெர்க்லின்னு ஒரு சிகரெட் வந்தது, அந்த சிகரெட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து முதுன்னு ஒரு 10-15 பேர் வர்றாங்க. வந்தவங்க இந்த இருக்காண்டா சொல்லிட்டு அறுவாள் எடுத்துட்டு வெரைட்டி போறாங்க. இவர் அந்த பாஸ்டர் வீட்டு இவர் மேலே தங்குறாரு. கீழே வந்து எப்பவுமே ஒரு தட்டி அடைச்சிருக்கும், கயிறு போட்டு கட்டி இருப்பாங்க. தலைவர் போய் தள்ளுறாரு, கட்டி இருக்கு. உடனே போய் வெட்டிடுறாங்க. வெட்டினா இந்த கைதானே தலைவரை கை நீட்டி பேசுனது, இந்த தலைதானே அவரை பேசுறதுன்னு சொல்லி வெட்டி போட்டுறாங்க. சந்தானம் உடனே வீட்டுக்கு போய் சொல்றாரு. அப்புறம் போலீஸ் 11 மணிக்கு வந்து எல்லாம் பண்ணிடுறது. இப்போ ஒரு கேள்வி, உன்னை எதிர்த்து பேசுனதை தவிர அல்லது உன் பேச்சுக்கு மறுப்பு தான் சொன்னாரு, அதை எதிர்ப்பு என்று கூட சொல்ல முடியாது. அந்த மறுப்பு சொன்னதுக்காக கொல்லப்படுவது என்றால் இந்த நாட்டில் நீ என்ன மனிதனா இல்ல பெரிய அவதாரமா? உங்க ஆளுங்க சொல்லுவாங்க, இவர் தேசியம் தெய்வீகமும் இரு கண்களாக கொண்டவர்னு. அவ்வளவு பெரிய கொலைகாரன்னு நீ தமிழ்நாட்டில் இதுவரையில பார்க்க முடியாது. புதுப்பட்ட கொலைகாரன் ஒரு இளைஞன், நீ எம்எல்ஏங்கிற எம்பிங்கிற சின்ன பையன் ஏதோ பேசிட்டானப்பாண்டு போக வேண்டியதானே. எதிர்த்து பேசுன ஒன்றுக்காக கொலை பண்ணிட்டார். இதை நீங்க சொல்றதுக்கு பயப்படுறேன்னு நினைக்கிறீங்க. கொல்லப்பட்டார், முத்துராமலிங்க தேவரால் கொல்லப்பட்டார். வரை சொல்றாரு, ஒரு வள்ளப்பயிரை இந்த அளவுக்கு வளர விட்டுருக்கல, நீங்களாம் மறவங்களான்றாரு. மறுநாளே கொல்லப்படுறாரு. ஆனால்
இதுவரையில் கேஷுவாலிட்டி என்பது இவர்தான் முதல் கொலை. அதுக்கு முன்னால் மோதல்கள் தான் நடந்தது தேர்தலை முன்னிட்டு. இப்பொழுது மறுநாள் மோதல் ஆரம்பிக்கிறது. என்னிடம் கணக்கு இருக்கிறது. 18 பள்ளர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். பள்ளங்கள் என்ன செய்வாங்க? 22 மறவர்களை வெட்டி கொன்றார்கள். காமராஜர் ஆட்சி, காவல்துறை எனக்கு தெரிய இன்னைக்கு வரையில இந்த 75 ஆண்டுகளிலே காவல்துறை சரியாக நடந்திருக்கிறது என்று சொன்னால் முதுகுளத்தூர் பகுதியிலே தான் இதுவரையில் காவல்துறை சரியாக நடந்திருக்கிறது. சரியா நடந்திருக்குது. காவல்துறை மட்டும் ஒரு சைடு காட்டி இருந்தா கருணாநிதி காலத்தில் அப்படி நடந்தது. துப்பாக்கியோடு திரண்டு வருகிறார்கள் மக்கள், எதிர்த்தரப்பில் எதிர்க்கிறார்கள். அதுல 5 பேரை சுட்டு போட்டான். கருணாநிதி என்ன பண்ணான் தெரியுமா? 5 பேருக்கு கலவரத்தில் நீ சுட்டுட்டான். அதனால பள்ளர்களை 5 பேரை போலீஸ்காரன் வச்சு சுட்டான். தான் கருணாநிதி. அதாவது அந்த பற்று உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், ஆசை உள்ளவர்கள் எங்கிட்ட வந்து கேட்கலாம். அவ்வளவு மோசமான பயிலுங்க. இவரில் காமராஜர், முத்துராமலிங்க தேவர் 2 பேரும் ஒரே கட்சியில் இருந்தவங்க. ஒரு 2000 ஏக்கருக்கு மேல சொந்தக்கார பெரிய பண்ணையார் முத்துராமலிங்கம். சாதாரண கருவாடு விற்கிற சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் காமராஜர். நாம இவ்வளவு பெரிய ஆள் நம்ம வர முடியல. கருவாடு விற்கிற சாணாப்பை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்டான். இது பொறுக்க முடியல. எனக்கு எல்லா கதையும் தெரியும். மறவர் கள்ளர் வரலாற்றை அவர்களை விட நான் அதிகமாக பார்த்தேன். நிறைய இருக்குதா பூரா கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் காட்டலாம்னா நேரம் இல்லை. எனவே ஒரு தலைவரை இன்னொரு தலைவர் மதிக்கணும், கருத்தால வெல்லணும். ஆனால் அப்படி இல்லாம கொலைகாரங்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, அவனுக்கு நமக்கு என்ற பகை என்றால் வரலாற்றில் என்ன மாதிரி ஒரு சிலர் தான் அதை சொல்ல முடியும்.